உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பொறியியல் பட்டதாரிகளுக்கு அரசு துறையிலே வேலை வாய்ப்புகளை பற்றி டாக்டர் கதிர் விஸ்வலிங்கம், டீன் அண்ட் பிரின்சிபல், பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களது தொலைபேசி எண் 42059292. சரி, இதுக்கு முன்னாடி விளம்பரத்துக்கு முன்னாடி கலைவாணி அப்படின்றவங்க பேசியிருக்காங்க. டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்களுடைய பையன் MBA படிக்கிறார். 5 இயர் இன்டெகிரேட்டட் MBA இருந்தாலும் அவங்களுக்கு அரசு துறையில இந்த கல்வி பதவியில வேலைக்கு எப்படி செய்யலாம் முயற்சி செய்யலாம். டிப்ளமோ படிச்சிருக்காங்க, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க. அவங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட், ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸில் நிறைய இந்த டிப்போ மேனேஜர், அதே மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸில் கண்ட்ரோல் பிரேக் ஆர்டிஓ ஆஃபீஸர் அப்புறம் பிற்காலத்தில் பார்க்கலாம். அது மாதிரி பதவிகள் நிறைய இருக்கு அவருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன், சிவில் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து அமைப்பு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன். அதுலேயே அவங்களுக்கு வேலைக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சதுனால கிடைக்கும். இப்போ இவர் சேர்ந்துட்டு படிக்க MBA கோர்ஸ் 5 வருஷன்றது அதை முடிச்ச பிறகு அதுக்கு டிஃபரெண்ட் படிப்பது, அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. அது பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கு சம்பந்தமாக மேனேஜ்மெண்ட், மேலாண்மை வேலை வாய்ப்புகள் பிற்காலத்தில் கிடைக்கும். இப்போ படிச்சதை வச்சு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அப்ரோச் பண்ணாங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இவங்க தமிழ்நாடு அரசும் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, தேர்வுகள் என்னெல்லாம் எழுதுறாங்க? இவங்க எம்ப்ளாய்மெண்ட் குரூப் 2, குரூப் 3 பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குரூப் 3. ஆமாம், எழுதினா நீங்கள் சொல்ற இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர், ஆர்டிஓ ஆஃபீஸர், அதே மாதிரி டிப்போ மேனேஜர், இது மாதிரி பதவிகள் கிடைக்கும். சரி, அரசு துறை. சரி, அதே மாதிரி இன்னொரு நேர் உலக இடைவெளிக்கு நடுவில் பேசியிருக்காரு சார். அலெக்சாண்டர் அப்படின்னு பாண்டிச்சேரியிலேருந்து பேசியிருக்காரு. அதாவது +2 முடிச்ச அவருடைய பையனுக்கு இப்போ முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, MSc 5 இயர் இன்டெகிரேட்டட் அப்ளைட் ஜியாலஜி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள் MSc இன்டெகிரேட்டட் அப்ளைட் ஜியாலஜி முடித்த பிறகு அரசு துறையில் என்ன வேலை வாய்ப்புகள்? ஏன்னா இந்த ஜியாலஜி இந்த சப்ஜெக்ட் பொறியியல் தான் பேசி படிச்சிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இது பெரும்பாலும் மைனிங் மினரல்ஸ் எடுக்கின்ற அந்த கனிம வள நிறுவனத்துக்கு சம்பந்தமான படிப்பது. இது முடிச்சு MSc ஜியாலஜி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் இது மாதிரி கோல் மைன்ஸ், கோல் இந்தியா லிமிடெட், NLC போன்ற சுரங்கத்தை சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கும். அத்தோடு இல்லாமல் ஓஷன் சயின்ஸ், ஓஷன் ரிசர்ச், இது மாதிரி தொழில்கள் கிடைக்கும். இது இல்லாமல் அவங்க MSc முடிச்சுட்டு PhD பண்ணால் கல்லூரிகளில் ஆசிரியர் பதவிகள் நிறைய எல்லா கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களில் இந்த MSc ஜியாலஜி படிப்பு இருக்குங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிறப்பாக. வணக்கம், வர்த்த உலகம். ஹலோ சார், நான் சென்னையிலேருந்து யுவஸ்ரீ பேசுகிறேன் சார். யுவஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார். நான் தேர்ட் இயர் BEE படிச்சுட்டு இருக்கேன் சார். 3ஆவது ஆண்டு. இப்போ நான் தேர்ட் இயர் படிக்கும் போதே அந்த IEC எக்ஸாம்ஸ், அந்த குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா சார்? ஓகே. வரும்போது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார். இது சொல்லுங்க, கேளுங்க. உங்களுடைய தொலைக்காட்சி அளவு குறைச்சிடுங்க, ரொம்ப அதிகமா இருக்குது. அப்புறம் இதே மாதிரி என் ஃப்ரெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கும் இதே மாதிரி அடிஷனல் கோர்சஸ் எதனா பண்ற மாதிரியோ இல்லை எதனா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்குமா சார்? அதை பத்தி கேட்கணும். யூஸ்வலி உங்களுடைய கேள்வியை பொறுத்தவரை 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இந்த தேர்வை 3ஆவது ஆண்டு படிக்கும் போது எழுதலாமா அல்லது 4ஆவது ஆண்டு படிக்கும் போது எழுதலாமான்றது ஒரு கேள்வி. 2வது சிவில் உங்களுடைய தோழி படிச்சுட்டு இருக்காங்க. இதை தவிர 2வது கேள்வி வேற என்னெல்லாம் தேர்வுகள் இருக்கு அரசு துறையில வேலைக்கு தானே? ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. அதாவது தேர்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் அதுக்கான நோட்ஸ், என்னென்ன புக்கு, டைப் ஆஃப் சிலபஸ், என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்றது மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். தேர்ட் இயரில் எழுதுறது 4ஆம் ஆண்டு தான் அவங்க எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி வரும். அதனால 4ஆம் ஆண்டு நீங்கள் போகிறது இப்போ 3ஆம் ஆண்டுலேருந்து தயார்படுத்தலாம். நாங்கள் படிக்கிற காலத்தில் 2ஆம் ஆண்டுலேருந்து இது மாதிரி தேர்வுகளுக்கு நாங்கள் 2ஆம் ஆண்டுலேருந்து ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். அதுக்காக நோட்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறது உண்டு. அது மாதிரி தேர்ட் இயர்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு அது ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்டு சிவில் படிக்கிறவங்களுக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கலாம். அதுலேயே அது சிவில் இதே IEC எக்ஸாமினேஷன் அவங்களும் எழுதலாம். அதே மாதிரி நிறைய, அதாவது சிவிலுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் இன்னொரு நாள் இருக்கு. அதில் டிசைன், இப்போ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அது முடிச்சாதான் அவங்களுக்கு நிறைய சிறந்த எதிர்காலம் இருக்கு. சார், நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. சுருக்கமாக ஒரு கடைசியை 2 வார்த்தைகள் இருக்கு. அதாவது அரசு துறையில வேலைகள் கிடைத்து இன்னும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தனியார் துறையில் கொஞ்சம் அதிகம், அரசு துறையில் கொஞ்சம் லேட் ஆகுதுன்ற பொதுவான கருத்து இருக்கு. அவங்க என்ன சிறப்பாக இன்னும் கவனிக்க கவனிக்கப்பட்டதா?
பொறியியல் பட்டதாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு வேலைக்கு போகணும்னா அவங்க அந்த தன்னுடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கணும், ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும். இந்த ஷார்ப்னஸ், எபிலிட்டி, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி அப்பீல் ஆகுது, குறுகிய காலத்தில் எப்படி தேர்வுக்கு வந்து பதில் கொடுக்குறது. 3 ஹவர்ஸ்ல வந்து அவங்க கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அப்போ ஷார்ட் பிரீஃப் டைம்ல இந்த ப்ரிப்பரேஷன் வந்து அதிகமாக இருந்தால் அதில் நிறைய மார்க்ஸ் வாங்கணும்னா அவங்களுக்கு வந்து செலக்டட் அக்கார்டிங் ரேங்கிங்லேயே தான் இப்போ மெயினாக இருக்காங்க. ரேங்கிங் போயிட்டா அவங்களுக்கு வந்து அரசாங்க பதவிக்கு போகலாம். அரசாங்க பதவியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் இருப்பாங்க. அது இல்லாமல் மற்ற சிறப்பு இருக்கும், சமுதாயத்தில் வந்து அந்தஸ்து இருக்கும். உத்தியோகம் புருஷ லட்சம்ன்றது வந்து அரசாங்க உத்தியோகத்தை தான் பொருந்துமே தவிர தனியாரத்துக்கும் பொருந்தும். ஆனால் இது வந்து சிறப்பாக வந்து அரசாங்க உத்தியோகம், அதாவது அரசாங்க பணி அனைவரது அந்தஸ்து லட்சம். அது ஒரு பழைய அரசாங்க பணின்றது அரசாங்க பணி அனைவருக்கும் ஒரு பெரிய அந்த அங்கீகாரம் நேரம் இறுதி கொண்டு அத்தனை நேர்களுக்கும் பல விதமான சிறந்த பதில்களை சொல்லுங்க. நிச்சயமாக இந்த கேள்விகள் பதில்கள் அவங்க நிச்சயமா பயனுள்ளதாக அமையும். நேரத்தை சார்பாகவும் தண்ணீர் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நம்பிக்கை.